ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நாம் இந்திய ரிசர்வ் வங்கியும் கிராமப்புற கடனும் 6.5 இது வந்து 12ஆம் வகுப்பு வங்கியியல் பாடம். அதில் இது 3வது பார்ட் வீடியோ தான். இது மற்ற 2 வீடியோ போட்டிருக்கேன், அதை போய் நல்லா பார்த்துட்டு வந்து அப்புறம் இதை பாருங்கள், அப்போ தான் நல்லா புரியும். 6.5.4 இந்திய ரிசர்வ் வங்கியும் கிராமப்புற கடனும். இந்தியா போன்ற வளரும் நாடுகளில் மைய வங்கியானது பணவியல் நெறிமுறைகளை செயல்படுத்துவதுடன் அதன் எல்லை முடிந்து விடுவதில்லை. அது விவசாயம் மற்றும் தொழில் உள்ளடக்கிய அனைத்து துறைகளின் வளர்ச்சிகளும் பங்கு பெறுவது எதிர்பார்க்கப்படுகிறது. நெக்ஸ்ட், விவசாயத்துறை நிதியளிப்பில் இந்திய ரிசர்வ் வங்கியின் பங்கு. இந்திய ரிசர்வ் வங்கி விவசாயத்துறைக்கான நிதியளிப்பில் மிக முக்கிய பங்கினை வகிக்கிறது. இந்திய பொருளாதாரத்தில் விவசாயத்தின் முக்கியத்துவம் மற்றும் முறைசாரா நிறுவனங்களில் கடன் வசதி பற்றாக்குறை போன்ற காரணங்களால் ரிசர்வ் வங்கியின் பொறுப்பு இதில் அதிகமாகுதுன்னு சொல்கிறாங்க. தனது பங்கின் முக்கியத்துவம் கருதி இந்திய ரிசர்வ் வங்கி விவசாயத்திற்கென தனியான விவசாய கடன் துறையை துவங்கியிருக்கு. விவசாய கடன் துறை அது வந்து நிபுணத்துவம் பெற்ற அலுவலரை நியமித்து விவசாய கடன் தொடர்பான அனைத்து வினாக்களையும் ஆய்வு செய்வது, மைய அரசு, மாநில அரசு, மாநில கூட்டுறவு வங்கிகள் மற்றும் இதர வங்கி நடவடிக்கைகளில் நிபுணத்துவம் வாய்ந்த ஆலோசனைகளை வழங்குவது. அப்புறம் ஊரகத்துறைக்கு தகுதி வாய்ந்த நிறுவனங்கள் மூலமாக விவசாய கடன் வழங்குவது, மேலும் அவைகளை ஒருங்கிணைப்பது ஆகியவை ஆகும். எதுனா விவசாய கடத்துறையின் பணிகள். நெக்ஸ்ட், விவசாய மறுகடன் மேம்பாட்டு கழகம். இந்திய விவசாயிகளுக்கு மத்திய மற்றும் நீண்டகால கடன்களே அதிகம் தேவை இருந்த பொழுதிலும் அதை பெறுவதில் சிக்கல்கள் இருந்தன. இவ்வகை கடன்களை அளிக்கும் ஒரே அமைப்பு ரீதியிலான நிறுவனம் நிலவள வங்கிகள் ஆகும். ஆனால் அந்த வங்கிகள் போதுமான அளவு வெற்றியடையாமல் பின்தங்கியிருந்தத. அதே சமயம் இந்த நோக்கத்திலான கடன்களின் தேவை ஆண்டுக்கு ஆண்டு அதிகரித்து வந்தது. இந்த இடைவெளியினை போக்கவும் பல்வேறு விவசாய மேம்பாட்டு திட்டங்களுக்கான நிதி ஆதாரத்தை மேம்படுத்தும் நோக்கத்துடன் பாராளுமன்ற சட்டத்தின் அடிப்படையில் ஜூலை 1, 1963 விவசாய மறுகடன் மேம்பாட்டு கழகம் ஆரம்பிக்கப்பட்டது. ஜூலை 1, 1963 தான் விவசாய மறுகடன் மேம்பாட்டு கழகம் ஆரம்பிக்கப்பட்டது. அப்புறம் விவசாய மறுகடன் மேம்பாட்டு கழகத்தின் நோக்கங்கள் பார்க்கலாம். மத்திய நிலவள வங்கிகள், மாநில கூட்டுறவு வங்கிகள் மற்றும் பட்டியல் வங்கிகள் போன்ற தகுதி வாய்ந்த அமைப்புகளில் தேவையான மறுநிதியினை வழங்குவது. இந்திய ரிசர்வ் வங்கியால் அங்கீகரிக்கப்பட்ட மத்திய நிலவள வங்கிகள், மாநில கூட்டுறவு வங்கிகள் மற்றும் பட்டியல் வங்கிகள் வெளியிடும் கடன் பத்திரங்களை வாங்கி அதன் மூலம் நிதியளிப்பினை செய்வது. இதெல்லாம் வந்து விவசாய மறுகடன் மேம்பாட்டு கழகத்தின் நோக்கங்கள். நெக்ஸ்ட், வட்டார ஊரக வங்கிகள். ஊரக நிதி வழங்கும் நிறுவனங்களில் அடுத்த முக்கியமான வங்கி அமைப்பு வட்டாரம் வந்து ஊரக வங்கிகள் தான் ஆகும். இது கிராமின் வங்கிகள் என்றும் அழைக்கப்படுகிறது. கிராமின் வங்கிகள் என அழைக்கப்படுவது வட்டார ஊரக வங்கிகள். மறைந்த பிரதமர் திருமதி இந்திரா காந்தி அவர்களின் 20 அம்ச பொருளாதார திட்டத்தின் ஒரு முக்கிய அம்சம் கிராமப்புறங்களில் வசிக்கும் விவசாயிகள் மற்றும் கைவிளைஞர்களை தொடர் கடன் சூழலில் இருந்து விடுவிப்பதாகும். அக்காலகட்டத்தில் அமல்படுத்தப்பட்ட புதிய பொருளாதார திட்டத்தினை தொடர்ந்து வட்டார ஊரக வங்கிகள் 1975 தான் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. வட்டார ஊரக வங்கிகள் 1975 ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இவைகளுக்கான மூலதனம் 50% மைய அரசால் வழங்கப்படுது, 15% மாநில அரசாலும், 35% நடத்துகின்ற வணிக வங்கிகளாலும் அளிக்கப்படுகிறது. நெக்ஸ்ட், வங்கிகள் நோக்கம் விவசாயிகளுக்கு, குறிப்பாக சிறு மற்றும் குறு விவசாயிகள், நிலமற்ற விவசாய தொழிலாளர்கள், கைவினைஞர்கள் மற்றும் சிறு தொழில் முனைவோருக்கு கடன் வழங்குவதன் மூலம் ஊரக பகுதியில் விவசாயம், வர்த்தகம், தொழில் மற்றும் இதர உற்பத்தி நடவடிக்கைகளை மேம்படுத்துவது ஆகும். நெக்ஸ்ட், விவசாய கடனுக்கான நபார்டு வங்கியின் பங்கு. துவக்க காலத்திலிருந்தே மத்திய ரிசர்வ் வங்கி விவசாய கடன்கள் வழங்க தனி துறையை தான் ஏற்படுத்தி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பின்னர் விவசாய மறுகடன் மேம்பாட்டு கழகம் என்ற துணை அமைப்பு இருந்த பொழுதிலும் இந்திய ரிசர்வ் வங்கி விவசாய முன்னேற்ற கருத்தை விரிவு செய்ய கிராமப்புற முன்னேற்றத்திற்காக கடன்களை விரிவுபடுத்தும் நோக்கில் கிராமப்புற முன்னேற்றத்திற்கான திட்டங்களை ஏற்படுத்தி
நடைமுறைப்படுத்தும் விரிவான அடித்தளம் கொண்ட ஒரு அமைப்பு மத்திய ரிசர்வ் வங்கிக்கு தேவைப்பட்டது. அதன் காரணமாக 1982ஆம் ஆண்டு ஜூலை மாதம் விவசாய மற்றும் ஊரக மேம்பாட்டிற்கான 1982ஆம் ஆண்டு ஜூலை மாதம் விவசாயம் மற்றும் ஊரக மேம்பாட்டிற்கான தேசிய வங்கியினை எதுனா நபார்டு பாராளுமன்றத்தில் இயற்றப்பட்ட சட்டத்தின்படி தோற்றுவிக்கப்பட்டது. நபார்டு வங்கி தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு பாருங்க 1882 ஜூலை மாதம். விவசாயம் மற்றும் ஊரக மேம்பாட்டிற்கான தேசிய வங்கி தான் நபார்டு வங்கி. இது 1882ஆம் ஆண்டு பாராளுமன்றத்தில் இயற்றப்பட்ட சட்டத்தின்படி தோற்றுவிக்கப்பட்டது. நெக்ஸ்ட் நபார்டு வங்கி வழங்கும் மூன்றடுக்கு கூட்டுறவு கடன் முறை நபார்டு என்று அழைக்கப்படுகிறது. சுருக்கமாக இது நபார்டுன்னு சொல்கிறோம். அதை மேலே பார்த்தோம். விவசாய மறுகடன் மேம்பாட்டு கழகத்தின் பணிகள் முழுமையும் வட்டார ஊரக வங்கிகளின் மறுகடன் பணிகளையும் தானே ஏற்று செய்து வருகிறது. அதன் பிறகு அனைத்து விவசாய கடன்களுக்கான தலைமை அமைப்பாக நபார்டு வங்கி செயல்பட்டு வருது. நபார்டு வங்கி எதுன்னா விவசாயம் மற்றும் ஊரக மேம்பாட்டிற்கான தேசிய வங்கி தான் சுருக்கமாக நபார்டுன்னு சொல்லப்படுது. நெக்ஸ்ட் நபார்டு வங்கியின் பணிகள். ஏற்கனவே இந்திய ரிசர்வ் வங்கியும் அதன் துணை அமைப்புகளும் விவசாயம் மற்றும் ஊரக முன்னேற்றத்திற்காக எந்தெந்த பணியை ஆற்றி வந்ததோ அப்பணிகள் அனைத்தையும் நபார்டு வங்கி மேற்கொண்டு வருகிறது. பின்வருவன நபார்டு வங்கியில் குறிப்பிட்ட பணிகளாகும். ஃபஸ்ட்டு நபார்டு வங்கி ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சியை மேம்படுத்தும் வகையில் அனைத்து வகையான உற்பத்தி மற்றும் முதலீட்டுக்காக விவசாயம், சிறு தொழில்கள், குடிசை மற்றும் கிராம தொழில்கள், கைவினை தொழில்கள் மற்றும் இதர ஊரக தொழில் நடவடிக்கைகளுக்கான மறுகடனையும் வழங்குது. இதுதான் நபார்டு வங்கியின் முக்கியமான பணிகள் பார்த்துட்ருக்கோம். இது மாநில கூட்டுறவு வங்கிகள், வட்டார ஊரக வங்கிகள், நிலவள வங்கிகள் மற்றும் இந்திய ரிசர்வ் வங்கியால் அங்கீகரிக்கப்பட்ட இதர நிதி நிறுவனங்கள் ஆகியவற்றிற்கு குறுகிய கால, மத்திய கால மற்றும் நீண்ட கால கடன்களை இது வழங்குகிறது. கூட்டுறவு கடன் வழங்கும் சங்கங்களின் பங்கு முதலீட்டை வழங்கும் பொருட்டு மாநில அரசுகளுக்கு 20 ஆண்டு நீண்டகால கடன்களை நபார்டு வங்கி தான் வழங்குகிறது. மாநில அரசுகளுக்கு இங்கே பாருங்கள், மத்திய முதலீட்டை வழங்கும் மாநில அரசுகளுக்கு 20 ஆண்டு நீண்ட கால கடன்களை வழங்குவது எதுனா நபார்டு வங்கி தான். நெக்ஸ்ட்டு மைய அரசினால் அங்கீகரிக்கப்பட்ட அல்லது விவசாயம் மற்றும் ஊரக வளர்ச்சிக்கான பங்கு மூலதனம் அல்லது கடன் பத்திரங்களை பெற்றிருக்கும் நிறுவனங்களுக்கு நீண்டகால கடனை இது அளிக்குது. மைய அரசு, மாநில அரசுகள், திட்டக்குழு, தற்போதைய நிதி ஆயோக் மற்றும் மைய மாநில அரசுகளின் சிறு தொழில்கள், குடிசை மற்றும் கிராம தொழில்கள், கைவினை தொழில்கள், இதர மிகச்சிற தொழில்களுக்கு உதவும் நிறுவனங்களை ஒருங்கிணைத்து செயலாற்றும் நடவடிக்கைகளையும் நபார்டு வங்கி தான் மேற்கொள்ளுது. திட்டக்குழு, தற்போதைய நிதிக்குழு மற்றும் மைய மாநில அரசுகளின் சிறு தொழில்கள் இதெல்லாம் நபார்டு வங்கி தான் மேற்கொண்டுள்ளதுன்னு சொல்கிறாங்க. நபார்டு வங்கி வட்டார ஊரக வங்கிகள் மற்றும் துவக்க மேலாண்மை கூட்டுறவு சங்கங்களை தவிர்த்த அனைத்து கூட்டுறவு வங்கிகளையும் ஆய்வு செய்யும் பணியினையும் நபார்டு வங்கி செய்து வருகிறது. நெக்ஸ்ட் வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சிக்கான ஆய்வுகளை மேம்படுத்தும் விதமாக ஆய்வு மற்றும் வளர்ச்சி நிதியினை பராமரிக்க நபார்டு வங்கியின் பணிகள் தான் நபார்டு செய்து வருகிறது. தொழில் நிதியும் இந்திய ரிசர்வ் வங்கியும் 6.9 பார்க்கலாம். தொழில் நிதியினான வணிக வங்கிகள் வழங்கினாலும் அதன் கடனுக்காக கால அளவு குறைவாகவே இருந்து வந்தது. வங்கிகள் பெரும்பாலும் பொது மக்களிடம் குறுகிய கால வைப்புகளை பெறுவதால் அவைகள் பெரும்பாலும் குறுகிய கால கடன்களை அளிக்க மட்டுமே முன்வந்து கொண்டிருந்தன. முன்பாக தொழில்துறையில் மொத்தம் கடனின் வணிக வங்கிகளின் கடன் மிக குறைவான அளவு தான் இருந்துச்சு. ஆகவே தொழில்துறைக்கான நீண்ட கால கடன்களை பெறுவதற்கான ஆதாரங்கள் தேவைப்பட்டன. தொழில்துறைக்கான நிதி மற்றும் மேம்பாட்டிற்கு பின்வரும் நிறுவனங்கள் இந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்டுச்சு. எதுக்காகனா நிதி மற்றும் மேம்பாட்டிற்காக தான் இந்த நிறுவனங்கள் ஆரம்பிக்கப்பட்டுச்சு. அது எதுனா தொழில் நிதிக்கான அமைப்புகள் அனைத்து இந்திய அளவில் என்னென்ன அமைப்புகள்னால் இந்திய தொழில் நிதி கழகம், இந்திய தொழில் கடன் மற்றும் முதலீட்டு கழகம், இந்திய தொழில் மேம்பாட்டு வங்கி. மாநில அளவில் என்னென்னா மாநில நிதி கழகங்கள், மாநில தொழில் மேம்பாட்டு கழகம். ஸ்டூடெண்ட், இந்த தொழில் நிதிக்கான அமைப்புகள் இப்போ பார்த்துட்டிங்க. அனைத்து இந்திய அளவில் இந்திய தொழில் நிதி கழகம், இந்திய தொழில் கடன் மற்றும் முதலீட்டு கழகம், இந்திய தொழில் மேம்பாட்டு வங்கி இதெல்லாம் அனைத்து இந்திய அளவில் ஆரம்பிக்கப்பட்ட
நிறுவனங்கள், மாநில அளவில் மாநில நிதிக் கழகங்கள், மாநில தொழில் மேம்பாட்டுக் கழகம். இது வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் முக்கியமான குறிப்புகள் எல்லாம் இந்த வங்கியியல் 12ஆம் வகுப்பு புக்கில் பார்த்துட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு முக்கியமான வீடியோவில் பார்க்கலாம். உங்கள் விருப்பங்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம். ஹாய் வீவர்ஸ், அடுத்தது வங்கியியல் இந்த லெசனுடைய புக் பேக் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். சரியான விடையை தேர்வு செய்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஒரு வங்கி என்பது ஆன்சர் நிதி நிறுவனம். செகண்டு, ஒரு வணிக வங்கி செய்யும் சேவை ஆன்சர் ஆ மற்றும் ஆ. வைப்புகளை ஏற்றுக்கொள்வது, கடன் வழங்குவது. மூன்றாவது, வணிக வங்கிகளின் பணிகளில் இருபெரும் பிரிவு. மேற்சொன்ன அனைத்தும் தான் முதன்மை பணிகள், இரண்டாம் நிலை பணிகள். ஃபோர்த்து, மற்ற கடன் என்பது எதை குறிக்கிறது? ஆன்சர் கடன் பணம் மற்றும் முன்பணம். நெக்ஸ்ட் ஐந்தாவது, கடன் உருவாக்கம் என்பதன் பொருள் ஆன்சர் கடன் மற்றும் முன்பண பெருக்கம். ஆறாவது, வங்கியில்லா நிதி நிறுவனங்கள் டேஸ் வைத்திருப்பதில்லை. ஆன்சர் வங்கி உரிமம் வைத்திருப்பதில்லை. ஏழாவது, மைய வங்கி நாட்டின் டேஸ் அதிகார அமைப்பு. ஆன்சர் பணவியல் அதிகார அமைப்பு. எட்டாவது கொஸ்டின், வங்கிகளின் வங்கி என அழைக்கப்படுவது. ஆன்சர் இந்திய ரிசர்வ் வங்கி. கடைசி நேரத்தில் உதவும் உற்ற நண்பன் என்ற பணியினை செய்வது. ஆன்சர் மைய வங்கி. 10வது கொஸ்டின், வங்கி விகிதம் என்பது முதல்நிலை பத்திரங்களை மறு தள்ளுபடி செய்வது. 11, ரெஃபோ விகிதம் என்பதன் பொருள். ஆன்சர் ரிசர்வ் வங்கி வணிக வங்கிகளுக்கு அளிக்கும் கடனுக்கான வட்டி விகிதம். 12, நெறிமுறை தூண்டல் என்பது. ஆன்சர் தூண்டுதல் நடவடிக்கை. 13, விவசாய மறுநிதி மேம்பாட்டுக் கழகம் துவங்கப்பட்டது. ஆன்சர் ஜூலை 1, 1963. நெக்ஸ்ட், நபார்டு வங்கி எப்போது ஆரம்பிக்கப்பட்டது? ஜூலை 1982. 15, ஏற்றுமதி இறக்குமதி வங்கி துவங்கப்பட்டது. ஆன்சர் மார்ச் 1982. 16, மாநில நிதிக் கழகம் எந்த சட்டத்தின் கீழ் துவக்கப்பட்டது? ஆன்சர் இந்திய அரசு. 17, பணவியல் கொள்கையை வடிவமைப்பது. ஆன்சர் மைய வங்கி. 18, நிகழ்கால வங்கியகம் என்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் இணைய வங்கி. 19, ஏடிஎம் என்பதன் விரிவாக்கம் என்ன? ஆன்சர் தானியங்கி பணம் வழங்கும் இயந்திரம். 20, 2016 பணமதிப்பு நீக்கம் எந்தெந்த மதிப்பு பணங்களுக்கு ஏற்படுத்தப்பட்டது? ஆன்சர் ரூபாய் 500 மற்றும் ரூபாய் 1000. ஸ்டூடெண்ட், இந்த வீடியோ நல்லா பார்த்து படிச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.